எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் மரிக்கொழுந்து செடியை எப்படி வளர்ப்பது, எப்படி பராமரிப்பது, இந்த செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம், இந்த செடியால் என்ன நன்மைகள் இருக்குது, இந்த செடியை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன் கொஞ்ச நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு செடியிலேருந்தே நிறைய செடிகளை உருவாக்கிட்டேன். ஆமாங்க, இது ஒரு சின்ன குச்சியை நட்டு வச்சா கூட ரொம்ப அழகாக வந்துடும். இதை விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம், செடி மூலமாகவும் வளர்க்கலாம். ஆனால் நான் வாங்கி வைக்கும் போது செடியாக தாங்க வாங்கி வச்சேன். இந்த குச்சை உடச்சி ஏதாச்சும் நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா அது ரொம்ப அழகாக வந்துடுங்க. விதைகள் எடுக்கணுன்னா இந்த செடியை நீங்கள் ஒரு 6 மாதம் காலம் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு விதைகள் கிடைக்கும். அந்த விதைகள் நம்ம எடுத்து வச்சாலும் 1 வருஷம் வரைக்கும் தான் அந்த விதைகளை நமக்கு நல்ல விதைகளாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அந்த விதைகளை போட்டிங்கன்னா மண்ணில் முளைக்காதுங்க. ஒரு 6 மாதம் விதைகளை போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஒரு 3 நாள்லேயே நமக்கு அந்த விதைகள் எல்லாம் முளைச்சி நமக்கு செடி ஆகிடும். ஆனால் நம்ம இதை குச்சி உடச்சி வச்சாலே வந்துடுங்க. என் மாடி தோட்டத்தில் நான் அப்படி தான் நிறைய செடிகளை உருவாக்கியிருக்கேன். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் இந்த செடி நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த செடி கருகி போயிடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஆனால் செடி கருகாது, அதோட இலைகள் மட்டும்தான் கருகும். 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் இருக்க இலைகள் எல்லாமே கருக ஆரம்பிக்குங்க. அதனால் நம்ம ஒரு 5ஆவது மாதம் முடிஞ்ச உடனே இதோட இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த செடிக்கு நல்ல உரங்களை கொடுத்தா இந்த செடி மறுபடியும் துளிர்த்து நமக்கு நிறைய இலைகளை கொடுக்குங்க. அதுக்காக இந்த செடியெல்லாம் பிடுங்கி போடணும்லாம் கிடையாது. நான் இது வரைக்கும் பிடுங்கி போட்டதில்லை. 6 மாதம் கழித்து இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரோ பேக்கில் இருக்க மண்ணை நல்லா குத்தி விட்டு செடிக்கு நல்லா காற்று போகிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இந்த செடிகளுக்கு நல்ல உரங்களை கொடுக்கணுங்க. அப்படி உரங்களை கொடுத்தாலே இந்த செடி மறுபடியும் நல்லா துளிர் விட்டு நமக்கு இலைகளை கொடுக்கும். இந்த செடியை நம்ம எடுத்து போடணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 6 மாதம் ஆச்சுன்னா இந்த செடி கருகி போயிடும்னு. ஆனால் செடி கருகாது, இலைகள் மட்டும்தான் கருகும். இந்த செடிக்கு நான் கொடுக்கக்கூடிய உரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த செடி ரொம்ப அழகாக வருங்க. ரொம்ப நாள் நம்ம இந்த செடியை பராமரித்து வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ இலைகள் கிடச்சிருக்கு. இந்த இலைகளை நம்ம நிறைய விதத்தில் பயன்படுத்தலாங்க. இந்த ஒரு செடி இருந்தாலே போதுங்க, நம்ம மாடி தோட்டம் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு இது வாசனை பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா நாட்டு செடி கிடையாது, இது ஹைப்ரிட் வெரைட்டி தான். நாட்டு செடியில் இதை விட இன்னும் அதிகமான வாசனை இருக்கும். ஆனால் இதுலேயே வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நான் இந்த செடியில் இருக்க இலைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் அரிசி பருப்பு கழுவின தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் இதை செடிக்கு கொடுக்கணுங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செடி மறுபடியும் நல்லா துளிர் விட்டு நமக்கு நிறைய இலைகளை கொடுக்குங்க. இந்த இலைகள் நம்ம வீட்டுக்கு நிறைய விதத்தில் பயன்படும். நம்ம சாமி படத்துக்கெலாம் மாலை கட்டி போட்டுக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா காய்ச்சி நம்ம தலையில் தேய்ச்சிக்கலாம். இந்த இலைகளை எடுத்து நான் பீரோலெல்லாம் செல்ஃபுக்கு அடியில் வச்சுருவேங்க. துணிக்கு பக்கத்துலலாம் நான் சொருகி விட்டுருவேன். அப்போ பார்த்திங்கன்னா பீரோ திறக்கும் போது நல்ல மணமாக இருக்குங்க. நம்ம செல்ஃபில் ஷோகேஸ்லலாம் இதை அங்கங்கே ஒரு 2 இலைகளை வச்சு விட்டுறணும். வச்சுட்டா நமக்கு வாசனை வீடு முழுவதுமே இருக்கும். அந்த மைல்டான வாசனை எப்போவுமே நல்லா இருக்குங்க. அந்த மரிக்கொழுந்து வாசனை பார்த்திங்கன்னா நமக்கு வீடு முழுக்கவே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அரிசி பருப்பு தண்ணி, அப்புறம் நம்ம சாதா தண்ணி, இதில் இந்த கடலை புண்ணாக்கை ஊற வச்சுட்டோங்க. மறுநாள் காலையில் இப்போ இந்த செடிக்கு நான் இதை கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மண்ணை நல்லா கொத்தி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்ல வேர்களுக்கெலாம் இந்த தண்ணி போய் பரவும். செடியில் தண்ணி நிற்காதுங்க. தண்ணி நிறைய தேவைப்படும். வெயில் படுற இடத்துல இந்த செடியை வைக்கணுங்க. அப்போ தான் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய இலைகளும் துளிர்களும் நமக்கு வரும். தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா நமக்கு வேறு அழுகல் வந்துடும். இப்போது மறுநாள் காலையில் இந்த தண்ணியை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த செடிக்கு கொடுக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் இருக்குங்க. தழை சத்து நமக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். துளிர் விட்டு நிறையா கொப்புகள் நமக்கு கிடைக்கும். இந்த இலைகள் எல்லாம் கருகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு உரத்தையும் நான் கொடுக்க போகிறேன். மீன் அமில தான் கொடுக்க போகிறேங்க. மீன் அமிலம் ஒரு 10 ml எடுத்துக்கோங்க. அது ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த செடி முழுக்க நம்ம தெளித்து விட்டுறணும். அப்புறம் வேர்களுக்கும் கொடுக்கணுங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இலை கருகள்லாம் சரியாகி இந்த செடி நல்லா நமக்கு துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நம்ம இலைகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கீழே நல்லா கருகி இருக்குது. இப்போ நான் இந்த மீன் அமிலத்தை தண்ணியில் கலந்து செடிக்கு மேலேயும் தெளிக்க போகிறேன். இதை வேருக்கும் கொடுக்க போகிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா தண்ணி கலந்துட்டு முதல்ல நம்ம செடிக்கு மேலே நல்லா தெளித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேருக்கும் கொடுத்துடணுங்க. அவ்வளோதாங்க. தொடர்ந்து நம்ம இந்த 2 உரங்களை கொடுத்தாலே போதுங்க. இந்த மரிக்கொழுந்து நமக்கு நிறைய இலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த இலைகளை நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைனா சாம்பிராணி புகை போடுவீங்களே, அப்போ இந்த இலைகளை எடுத்து நம்ம அந்த சாம்பிராணி புகையில் சேர்த்துட்டிங்கன்னா வீடு ரொம்ப மணமாக இருக்குங்க அந்த வாசனை. நீங்கள் சாமிக்கு எடுத்து பயன்படுத்த போகிறீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே தண்ணி நல்லா தெளித்து விட்டு இந்த செடி மேலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம சாமிக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மீன் அமிலம் தெளிச்சிருக்கு, எப்படி யூஸ் பண்ண போகிறது நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து நீங்கள் இலைகளை பறித்து ஒரு துணியில் நல்லா கட்டி வாசக்காலில் தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டிங்கன்னா அதோட மனம் இன்னும் அருமையாக இருக்குங்க. அந்த வீடு முழுமையாகவே இந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள், இந்த செடி நல்லா கட் பண்ணி விட்டு நம்ம உரங்கள் கொடுத்து ஒரு 10 நாள் கழித்து பாருங்கள் இந்த செடி எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்குன்னு. இந்த மருதாணி செடியும் சேர்த்து தான் நான் கட் பண்ணி விட்டேன். இதுவும் எந்த அளவுக்கு அழகாக பசுமையாக வந்திருக்கு பாருங்கள். இலையை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரிக்கொழுந்தோட இலையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பசுமையாக வந்திருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட்டுக்கு தான் வரும். அதுக்கு மேலெலாம் இது ஹைட்டாக வளராது. அதனால் நம்ம பராமரிக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 6 மாதம் கழித்து இந்த செடியை பிடுங்கி போடணும்லாம் அவசியமே இல்லைங்க. நம்ம இதை அழகாக பராமரித்தாலே போதும். நமக்கு இது இலைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இலைகளை நம்ம நிறைய விதத்தில் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தலகாணிக்கு அடியில் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனை ரொம்ப மணமாக இருக்குங்க. சீயக்காய் அரைக்கும் போது அந்த சீயக்காயில் இந்த இலைகளை சேர்த்து அரைச்சிங்கன்னா சீயக்காயோட வாசனை நல்லாயிருக்கும். நம்ம குளிக்கும் போது அதோட மனமும் அதிகமாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.